வெளியிலே சென்று சில கருத்துக்களை எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். அவர்கள் ஆட்சியில் நடந்ததை மறந்துவிட்டு ஏதோ இப்பொழுது நடப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக பத்திரிகைகளை சென்று வெளியிலே சென்று அவர்கள் எடுத்திருக்கிற ஒரு முயற்சி என்பது ஒருபோதும் மக்கள் அவருடைய முயற்சிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். டாஸ்மாக் நிறுவனத்தில் சில்லறை விற்பனை கடைகளில் கூடுதலாக 10 ரூபாய் விற்பனை செய்யப்படுவது என்பது ஏதோ இந்த 4 ஆண்டுகளில் நடைபெறுவதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் இந்த மது விற்பனை மூலமாகத்தான் அரசு நடைபெறுவதைப் போல சில அரசியல் இயக்கங்கள் வெளியிலே சென்று சில கருத்துக்களை எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். சில கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கின்ற பொழுது கடந்த காலங்களில் அவர்கள் ஆட்சியில் நடந்ததை மறந்துவிட்டு ஏதோ இப்பொழுது நடப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக பத்திரிகைகளை சென்று வெளியிலே சென்று பேட்டி கொடுத்தா அது முழுவா லைவ்ல போகும், மக்கள்லாம் பார்ப்பாங்க, இங்க பேசினா முழுசா கொண்டு சேர்க்க முடியாது என்ற முயற்சியை அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றால் நிச்சயமாக இந்த முயற்சி அவர்களுக்கு தோல்வியை தரும். அவர்கள் எடுத்திருக்கிற ஒரு முயற்சி என்பது ஒருபோதும் மக்கள் அவருடைய முயற்சிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு தளபதி அவருடைய இலக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக எந்த விதமான போதைப் பொருள் நடமாட்டமும் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மாண்பு முதலமைச்சருடைய இலக்கு. மது இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மாண்பு முதலமைச்சருடைய இலக்கு. வெளியிலே பேசுகின்றவர்கள் ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் மது விற்பனை இருப்பதை போல, தமிழ்நாட்டில் இந்த மது விற்பனை மூலமாகத்தான் அரசு நடைபெறுவதை போல சில அரசியல் இயக்கங்கள் தேர்தலை மனதிலே வைத்து மக்களிடத்திலே ஒரு அவப்பெயரை உருவாக்குவதற்கு முயற்சி எடுக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக 4 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் மாண்பு முதலமைச்சருடைய வளர்ச்சி திட்டங்களை பொறுத்து கொள்ள முடியாமல், மக்கள் மாண்பு முதலமைச்சர்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை பொறுத்து கொள்ள முடியாமல் எப்படியாவது மக்களிடத்தில் ஒரு அவப்பெயரை அரசுக்கு உருவாக்கிட வேண்டும் என்ற முனைப்போடு சில முயற்சிகளை முன்னெடுக்கின்றார்கள். அந்த முயற்சி ஒருபோதும் அவரிடத்திலே எடுபடாது. மக்களும் அவருடைய முயற்சிகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பா இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர்கள் உட்பட இங்க இருக்கக்கூடிய பத்திரிகை உட்பட நான் ஒரு கருத்தை முன்வைக்க விரும்புகின்றேன். சில நேரங்கள் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் சமூக வலைதளத்திலும் கூட டாஸ்மாக் நிறுவனத்தில் சில்லறை விற்பனை கடைகளில் கூடுதலாக 10 ரூபாய் விற்பனை செய்யப்படுவது என்பது ஏதோ இந்த 4 ஆண்டுகளில் நடைபெறுவதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக அரசுக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்குவதற்கான முழு முயற்சிகளை சமூக வலைதளங்கள், பத்திரிகைகள், சில தொலைக்காட்சிகள் இதை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.